சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மறக்கவே முடியாத, மறக்கவே கூடாத நாள் ஜூன் 25. 1975ஆம் ஆண்டு இதே நாளில்தான் இந்திரா காந்தி ஆட்சியில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. ஆயிரத்து 1975 இந்திய ஜனநாயக பயணத்தில் ஒரு கொடூரமான நாளாக விடிந்திருந்தது. அகில இந்திய வானொலியில் தீர்க்கமான தொனியில் பிரதமர் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை வெளியிட்டார். The president has proclaimed emergency. This is nothing to panic about. I am sure you are all conscious of the deep and widespread conspiracy which has been brewing ever since I began introducing certain progressive measures of benefit to the common man and woman of India. அரசமைப்பு முடக்கப்பட்டது, ஊடகங்கள் அடக்கப்பட்டன. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் அடுத்த 21 மாதங்களுக்கு காட்டாட்சிக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டது. அரை நூற்றாண்டு ஆன போதிலும் அந்த இருண்ட நாட்களின் நிழல் இந்திய அரசியலையும் இந்திய ஜனநாயகத்தையும் இந்திய மக்களையும் இன்னும் சூழ்ந்திருக்கிறது. நான்கு ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என உலகால் கொண்டாடப்பட்டார் இந்திரா. பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி, வங்கதேச உருவாக்கம் போன்றவை அவருக்கு பெரும் புகழை தந்திருந்த போதிலும் மேற்கு நாடுகள் அவரை சந்தேகத்துடனேயே பார்த்தன. இந்திராவை மிகவும் செருக்கு நிறைந்த பெண்மணி என அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சன் கூறியதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். சோவியத் ஒன்றியத்திடம் இந்திரா காட்டிய சாய்வு வாஷிங்டனை பதற்றப்படுத்தியது. அமெரிக்க அதிபருக்கே சவால் விடக்கூடியவராகத்தான் இருந்தார் இந்திரா. 1971 டைம் இதழ் வெளியிட்ட கவர் ஸ்டோரிக்கு இந்தியாவின் பேரரசி என தலைப்பிட்டிருந்தது சர்வதேசம் அவர் மீது கொண்டிருந்த விமர்சன பார்வைக்கான அப்பட்டமான இன்னொரு சான்று. 1975 நடுப்பகுதியில் இந்திராவின் வெற்றி புகழ் சிதைய ஆரம்பித்தது. நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு, அதாவது ஜூன் 12ஆம் நாளில் அவரின் தேர்தல் வெற்றி செல்லாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் அறிவித்தது. தேர்தலில் போட்டியிடவும் தடை விதித்தது. அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் குஜராத் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியுற்றிருந்தது. இந்திராவிற்கு எதிரான தீர்ப்பை மாணவ அமைப்புகள் கொண்டாடி தீர்த்தன. இந்திரா தான் நினைப்பதை நடத்தி காட்ட எதையும் செய்வார் என்ற அச்சம் அப்போது இருந்தது. எதிர்க்கட்சியினரை தேசவிரோத சக்திகள் என உறுதியான குரலில் குற்றம் சாட்டினார் இந்திரா. நெருக்கடி நிலை அறிவிப்பினை தொடர்ந்து நடந்தவையெல்லாம் மிகவும் மோசமானவையாக இருந்தன. 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் எவ்வித விசாரணையுமின்றி சிறையில் அடைக்கப்பட்டனர். மதிப்புக்குரிய தலைவர்களான ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்டோர் பொதுவெளிக்கு வர இயலா நிலை ஏற்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் பறிபோனது. தலையங்கங்கள் தடை செய்யப்பட்டன. திரைப்படங்கள் கடும் தணிக்கைக்கு உள்ளாகின. தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டன. உலகின் மிக உன்னதமான ஜனநாயக நடைமுறையின் சோதனை முடிவுற்றதாக அப்போது எழுதியது நியூயார்க் டைம்ஸ். கேரளத்தில் நெருக்கடி நிலை ஆற்றவையலா வடுவை உருவாக்கியது. காவலர்களால் அழைத்துச் செல்லப்பட்ட மாணவன் பி. ராஜன் திரும்பவே இல்லை. அவரது தந்தையின் போராட்டம் அதிகார வர்க்கத்தின் ஆட்டத்தை வெளிக்கொண்டு வந்தது. இந்தியா முழுமைக்கும் அனைத்து வீடுகளுக்குள்ளும் நெருக்கடி ஏற்படுத்திய மற்றொரு மிக மோசமான தாக்கம் சஞ்சய் காந்தியின் கருத்தடை இயக்கம். மக்கள் தொகை கட்டுப்பாடு என்ற பெயரில் சேரிகள் இடித்து தள்ளப்பட்டன. ஆண்கள் முகாம்களில் அடைக்கப்பட்டனர். ஒட்டுமொத்த மக்களும் அச்சத்தால் வாயடைத்து போயினர். இத்தகைய நடவடிக்கைகளால் சர்வதேச ஊடகங்கள் இந்திராவை அடால்ஃப் ஹிட்லருடன் ஒப்பிட்டு எழுதின. ஆனால் மக்கள் மெல்ல கிளர்ந்தெழுந்தனர். எதிர்ப்பு அதிகரித்தது.
மௌனமாக ஒரு புரட்சி உருவாகியது. தமிழகம் இப்புரட்சியின் தொட்டிலாக மாறியது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றோருக்கு அடைக்கலம் தந்த இடமும் தமிழகமே. பேச்சுரிமை மறுக்கப்பட்ட போதிலும் மாணவர் அமைப்புகள் தடையை மீறி முழங்கின. இதனூடாகவே ஆழ்ந்த குற்ற உணர்வுக்கு ஆளானார் இந்திரா. நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தேர்தலை அறிவித்தார். அத்தனை அடக்குமுறைகளுக்கும் 1977 தேர்தலில் பதிலடி கொடுத்தனர் மக்கள். ஆம், வாக்கு என்னும் வலிமை கொண்டு காங்கிரசையும் இந்திராவையும் படுதோல்வி அடையச் செய்தனர். இந்திரா தோல்வி கண்டார். ஆனால் அடுத்து வந்த ஜனதா கட்சி பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்கி மூர்க்கமாக இந்திராவை கையாண்டதோடு ஒரு கட்டத்தில் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் வீடே இல்லாமல் வீதியில் நிறுத்திய போது அதே இந்திராவை தாங்கி பிடித்து எவ்வளவு எதிர்ப்புகளின் மத்தியிலும் தளராமல் போராடிய அவரை அடுத்து வந்த 1980 தேர்தலின் வழி மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினார்கள் மக்கள் என்பதுதான் இந்திய ஜனநாயகத்தின் ஆச்சரியமான அத்தியாயம். அந்த வகையில் நெருக்கடி நிலை காலகட்டம் இந்திய தலைவர்களுக்கும் அதன் குடிமக்களுக்கும் என்றென்றைக்குமான ஜனநாயக பாடம். புதிய தலைமுறைக்காக பிரேம் சங்கர்.